நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கம் இன்றைய தினத்திலே கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலே நாட்டுப்புற கலைஞர்கள் கலைவிழா மாநாடு நாட்டுப்புற கலைஞர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று விருதாச்சலத்தில் மிகப்பெரிய ஊர்வலமாக சுமார் 3000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வந்து இன்று எங்களுடைய கலை நிகழ்ச்சியுடன் கோரிக்கைகளை இன்று பத்திரிகை வாயிலாக தமிழக அரசுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாநில தலைவர் கலைமாமணி கானை சத்யராஜ் இன்றைய தினம் எங்களுடைய கோரிக்கை, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பாதி கட்டணத்திலே தமிழக அரசு பயணம் செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளது. அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வருகின்ற தேர்தலிலே அதை முழுமையாக நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மகளிருக்கு வழங்குவது போல் இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும். அடுத்தபடியாக ஓய்வூதியம் எளிமைப்படுத்த வேண்டும். விஓ, ஆர்ஐ, தாசில்தார், ஆர்டிஓ என்று அலைகழிக்கப்பட்டு ஓய்வூதியம் பெறும் நலிந்த கலைஞர்கள் தன்னுடைய வாழ்நாளே முடிந்து விடுகிறது. ஆனால் அந்த ஓய்வூதியத்தை வாங்க முடியவில்லை. அதை மாவட்டங்கள் தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே தேர்வு செய்து எளிய முறையிலே அந்த ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். பெண் கலைஞர்களுக்கு 50 வயதிலே ஓய்வூதியம் வழங்க வேண்டும். நாட்டுப்புற கலைஞர்கள் 500 பேருக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அது ஆண்டுக்கு 1000 பேராக உயர்த்தி வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் கருதி 6 மாதம்தான் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள். 6 மாதம் அவர்களுக்கு எந்த ஒரு பிழைப்பும் இல்லாமல் வறுமையில் வாடுகிறார்கள். அந்த 6 மாதத்திற்கு மீனவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பது போல் அரசு நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் 6 மாத காலத்திற்கு ஒரு சொற்ப தொகையாவது வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாட்டுப்புற கலைஞர்கள் இன்றைய தினத்திலே தமிழக அரசு விழாக்களில் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே கலை நிகழ்ச்சி கொடுத்து இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் சுயேட்சை முறையிலே அனைத்து கலைஞர்களுக்கும் அந்த வாய்ப்பு தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் தமிழக அரசு கலைமாமணி விருது அதிகபட்சமாக தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தருகிறது. அதை கிராம பகுதியில் இருக்கிற கலைஞர்களுக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் பறை இசை முதல் பம்பை வரை நாட்டுப்புற கலைஞர்கள் நாடகம், கரகாட்டம், நையாண்டி மேளம் போன்ற தெருக்கூத்து போன்ற அனைத்து கலைஞர்களுக்கும் ஒரு தொகுப்பு அடிப்படையிலே சதவீத அடிப்படையில் அனைவருக்கும் அந்த உரிமையை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3000 கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத்தை 5000ஆக தர வேண்டும். நாட்டுப்புற கலைஞர்கள் சுமார் 20 லட்சம் கலைஞர்கள் தமிழகத்திலே 20 லட்சம் குடும்பம் இருக்கிறது. ஒரு ஆட்சியை அமைப்பதற்கும் ஒரு ஆட்சியை நாங்கள் தவிர்ப்பதற்கும் நாட்டுப்புற கலைஞர்கள் மிகப்பெரிய சக்தி. இப்பொழுது அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆதரவு யார் ஆட்சி அமைச்சாலும் நிச்சயமாக எங்களுடைய பலம் தேவை. ஆனால் சில அரசியல் கட்சிகளை மட்டும் கூப்பிட்டு அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் விரிந்து பறந்து கிடக்கின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கலைஞர்களை அழைத்து எங்களுக்கும் சட்டமன்றத்திலே பிரதிநிதி தத்துவம் அளிக்க வேண்டும், எங்களுடைய குரலும் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே வருகின்ற ஆட்சியாளர்கள் தேர்தல் அறிக்கையிலே எங்களுக்கு நலத்திட்டங்களையும் எங்களுக்குண்டான வாய்ப்புகளையும் உரிமைகளும் தருகின்ற கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மிகப்பெரிய ஒரு நகரம், ஒரு ஆலயங்கள் நிறைந்த நகரம். இதை தமிழக முதல்வர் அவர்கள் தலைநகரமாக கடலூரை பிரித்து மாவட்டமாக அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த திட்டம் மிக விரைவிலே விருதாச்சலத்தை மிக விரைவிலே மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். NCT நியூஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.